வசந்த பஞ்சமி அன்னைக்கு மஞ்சள் நிற ஆடைகளை மட்டுமே அணியணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாமா? வசந்த பஞ்சமியில மஞ்சள் நிறம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முதல் விஷயம் வசந்த காலத்துடைய வருகை. வசந்த பஞ்சமி குளிர்காலத்தின் முடிவையும் வசந்த காலத்தின் தொடக்கத்தையும் குறிக்குது. இந்த காலத்துல கடுகு வயல்கள் மஞ்சள் நிற பூக்களால நிறைஞ்சு பூமி ஒரு தங்க போர்வையை போத்தியது போல காட்சி கொடுக்கும். இயற்கையுடைய இந்த மாற்றத்தை வரவேற்கிற விதமா மக்கள் மஞ்சள் நிறத்தை அணிறாங்க. ரெண்டாவது, சரஸ்வதி தேவியோட இருக்கிற தொடர்பு. மஞ்சள் நிறம் தூய்மை, அமைதி, அறிவின் அடையாளமாவும் கருதப்படுது. சரஸ்வதி தேவிக்கு ரொம்பவும் பிடிச்சமான நிறங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த நாள்ல தேவிக்கு மஞ்சள் நிற மலர்களை சூட்டி மஞ்சள் நிற ஆடைகளை அணிஞ்சு வழிபடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறதும் நம்பிக்கைங்க. மூணாவது, கிரகங்களின் தாக்கம். ஜோதிட சாஸ்திரத்தின் படி மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது அறிவு மற்றும் ஞானத்துக்கு அதிபதியான குரு பகவானுக்கு உரிய நிறம். வசந்த பஞ்சமி அன்னைக்கு மஞ்சள் நிறம் அணியறது ஜாதகத்துல குருவின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தி புத்திசாலித்தனத்தையும் செழிப்பையும் கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நாலாவது, நேர்மறை ஆற்றல். மஞ்சள் நிறம் சூரிய ஒளியை போன்றது. இது மனசுல உற்சாகம், நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்களை உருவாக்குது. புதிய தொடக்கங்களுக்கு இந்த நிறம் மங்களகரமானதாகவும் கருதப்படுது.